பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். இந்த சீகன் பால் பைபிள் இன்ஸ்டியூட்டுக்காக கர்த்தர் நன்றி சொல்கிறேன். இது ஜூலை மாதத்தின் 2ஆம் நாளில் நாம் இந்த கூடுகையில் இந்த பயிர் அரங்கத்தில் கூடி வந்திருப்பது என்னுடைய சுத்த கிருபை, இறக்கம். கர்த்தர் கிருபையாக நம்ம ஆயுசு நாளையில் ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்துருக்கிறார், ஒரு அரை ஆண்டை கூட்டி கொடுத்துருக்கிறார். 6 வருஷத்தை முடிச்சிருக்கிறோம், அரை ஆண்டை முடித்திருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி, எங்கே பார்த்தாலும் பயங்கர வெள்ளம், எங்கே பார்த்தாலும் அழிவு. ஐரோப்பாவில் அது குறிப்பாக ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், பிரிட்டன், நெதர்லாந்து போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 116 டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்குது, தண்டமான உருகுது. காரே அப்படியே வெயிலில் அப்படியே உருமாறி போயிருக்கிற டயர் உருகுது. தண்ணி பஞ்சம் ஸ்பெயின்லாம். நம்ம இந்தியாவில் கூட அவ்வளோ மழை பெஞ்சது, அவ்வளோ வெயில் அடிச்சதில்லை. அங்கே அவங்களுக்கு அந்த வெயில் பழக்கம் கிடையாது. அவங்க ஃபேன் வச்சுருக்க மாட்டாங்க, ஏசி வச்சுருக்க மாட்டாங்க, ஃப்ரிட்ஜ் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் ஏசியே வேலை செய்ய மாட்டேங்கிறான். ஏசியே அந்த வெயிலில் வேலை செய்ய மாட்டேங்குது. அவ்வளோ மழை அங்கே வெயில் கொடுத்துக்கிறது. 1500 பேருக்கு மேலே மறிச்சிருக்கலாம், ஏறக்குறைய அநேகர் மறிச்சு போயிட்டாங்க. பறவைகள்லாம் செத்து விழுது. ஒரு பயங்கர ஒரு கொடுமையான காலகட்டத்துக்கு நாம் கடந்து வந்துட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் இரக்கமா நமக்கு உயிர் பிச்சை கொடுத்து நம்ம ஜீவனோடு காத்து கொண்டிருக்கிறார். ஜூலை மாதத்துக்கான கர்த்தர் உதவி செய்கிறார். நம்மள கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்தணும். நாம் அவர்களை காட்டிலும் நல்லவர்கள் அல்ல, நம்ம நல்லவர்கள், அவங்க கெட்டவர்கள் அப்படி இல்லை. தேவ கிருபை, தேவ இரக்கம். நமக்கு ஒரு தவணை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், அவ்வளோதான். ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புலாவது தேவ சித்தத்தை நம்ம செய்வோமா, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு தவணை. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எஸ்கட்டாலஜி என்கிற பாடத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படின்னா எதிர்காலவியல். அல்ல ஆண்கள் புஸ்தகம் அது குறிப்பாக தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நம்ம ஆய்வு செய்து வரோம். ஏற்கனவே தானியேல் 7ஆம் அதிகாரத்தை ஏற்கனவே நம்ம ஆய்வு செஞ்சிட்டோம். அப்புறம் அனைவர் வரல, அதனால தான் மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஆய்வு செய்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம மாஸ்டர் தானியேல் 7ஆம் அதிகாரம் நான் சொன்னேன், 10 கொம்புகளை முடித்து ஒரு சின்ன கொம்பு எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் 7:8 சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 7:8 வாசிங்க. வேறொரு சின்ன கொம்பு எழுப்பிச்சு. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிரிக்கப்பட்டது. அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை
வாயில் இருந்தது. நான் சொன்னேன் போன வகுப்புல இந்த 10 சாம்ராஜ்யங்கள் எதுனான்னு சொன்னேன். அதில் 10 கொம்புகள் 10 சாம்ராஜ்யம். அதில் 3 சாம்ராஜ்யம் இந்த 3 கொம்புகள் முறிக்கப்பட்டது என்று சொன்னேன். அந்த 3 கொம்புகள் எதுனான்னு நான் சொன்னேன். எருளி, வேண்டல், ஆஸ்ட்ரோகாட். அதான் நாடுகள் அவர்கள் போப்புடைய ஆட்சியை எதிர்த்தார்கள். நான் போன வகுப்புல சொன்னேன் 535 கிமுல 535 பிசியில் ஜஸ்டீனியன் ஒரு ரோம பேரரசன் 3 கண்டங்களை ஆளுகிறான். ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா. அவன் ரோமன் கேத்தலிக் பக்தி உள்ள ராஜா. நீங்க பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் என்கிற மதம் 430 கிபியில தான் மெதுவாக சபைக்குள்ள உள்ளே நுழைந்தது. மரியாள் வணக்கம். அதுக்கு முன்னாடி 430 கிபி, அதாவது இன்னையிலேருந்து ஒரு 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக 1600 இயர்ஸ் முன்னாடி 430 தான் அன்னைக்கு தியோடோசியஸ் இரண்டாம் தியோடோசியஸ் ஒரு அரசன் இருக்கிறான். அவன் ஒரு மாநாடு நடத்துகிறான் எபேசுல, துருக்கி தேசத்துல. எபேசு பட்டணம் இன்னைக்கும் இருக்கு. அங்கே 2000 சபை தலைவர்களை கூட்டி மாநாடு நடத்தும் பொழுது அங்கே சிறில் என்கிற ஒரு ஊழியக்காரன், நெஸ்டோரியஸ் என்கிற ஊழியக்காரன், அவங்க ஏற்கனவே நான் பேர்லாம் எழுதி போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு வாட்டி நான் எழுதி போடுகிறேன். 430 கிபி சிறில். அதுக்கப்புறம் பேரை மாதிரி எழுதக்கூடாது, நெஸ்டோரியஸ். அடுத்தது சிறில். இவெல்லாம் தேவ ஊழியர்கள். இரண்டாம் தியோடோசியஸ் இவர் வந்து ரோம பேரரசர். சபை மாநாடு, சர்ச் கான்ஃபரன்ஸ் எங்க வச்சு நடக்குது? எபேசஸ். எபேசு எங்க இருக்கிறது? துருக்கி, டர்க்கி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு வாட்டி நினைவு போட்டுருவேன். இந்த சிறில் ஒரு கள்ள போதனை, நெஸ்டோரியஸ் ஒரு ஆவிக்குரிய திருச்சபையுடைய ஆவிக்குரிய தலைவன், சத்தியத்துக்காக நிற்கிறவன். இவங்க தலைமையில ராஜா என்ன பண்றான்? மாநாடு நடத்துகிறான். 2000 சபை தலைவர்கள் கூடி வந்து அப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. என்ன தீர்மானம்னா, சிறில் என்ன பண்றான்? யோவான் 2ஆம் அதிகாரத்துல பிரசங்கம் பண்றான். மரியாள்கிட்ட தான் வந்து எல்லாம் என்ன பண்ணாங்க? வேண்டுதல் வைத்தாங்க. மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் வைத்தா முதல் அற்புதம் நடந்தது. தண்ணீரை திராட்சை ரசமாய் கர்த்தர் மாற்றி அற்புதம் செய்தார். அப்போ மரியாள்கிட்ட வந்து இவங்க விண்ணப்பம் வைத்தார்கள். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? மரியாதை நோக்கி விண்ணப்பம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணான். மரியாதை என்ன பண்ணுவாங்க? ஆண்டவராக இயேசு கிட்ட சொல்லுவாங்க, பரிந்து பேசுவாங்க. அப்படி ஒரு பிரசங்கம். ராஜா அவன் போய் பேச்சில கில்லாடி, சிறுவில் இருக்க பாருங்க, பேச்சில கில்லாடி, இதெல்லாம் பேச்சாற்றல் உள்ளவர்கள், பேச்சாற்றல் கில்லாடி, பெரிய ஆனால் ஒரு கள்ள போதகனாக இருந்திருக்கிறான். பெரிய ஊழியக்காரன் தான், ஆனால் ஒரு கள்ள போதகனாக இருந்திருக்கிறான். ராஜா என்ன பண்றாரு? இது நல்லா இருக்க. அப்போ இதை தீர்மானமாக கொண்டு வராங்க. இனிமே சபையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மாத்திரம் ஜெபிக்க கூடாது, மரியாதையை நோக்கி
ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்த பொழுது என்ன எதிர்க்கிறாங்க. அப்ப ராஜா என்ன பண்றான், ஓட்டெடுப்பு நடத்தும்னு சொல்றான். இந்த ராஜா பைபிள் நாலேஜ் கிடையாது. பிசாசு இந்த ராஜாவை பயன்படுத்தி கொண்டான். ரோம பேரரசன், உலகத்தை ஆளுகிறவன். ஓட்டெடுப்பு நடத்தும்போது முதல் ஓட்டவன் தான் போட்டான். எதுக்கு? மரியாதை வணக்கத்துக்கு. அங்க இருந்த ஊழியர்கள் பார்க்கறாங்க, ராஜா கை தூக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றது, அவங்களும் கை தூக்கிட்டாங்க. நான் ஒரே ஒருத்தன் கை தூக்கல. அவன் யாரு? நெஸ்டோரியஸ். அப்புறம் அவனை வந்து கொல்ல பார்த்தாங்க. அவனுக்கு மரண தண்டனை விதித்தார்கள். அவனை எங்க பண்ணான், காட்டிலையும் கொகையிலையும் மலையிலையும் ஒளிந்திருந்து ஆதி திருச்சபை அவன் தான் என்ன பண்ணான், இன்னைக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான். கரங்களை தட்டி கத்திரம் பயன்படுத்தும். இன்னைக்கு இந்த பெரும்பாக்கத்துல இந்த இயேசு கிறிஸ்து பூர்ண விசுவாச சபை இருக்குன்னா அது காரணம், அன்னைக்கு ஒரு நெஸ்டோரியஸ் எதிர்த்து ஓட்டு போட்டான். ராஜா தலை போனாலும் பரவாயில்லன்னா, வெட்டின வெட்டிக்கேன்னா. அன்னைக்கு சாத்தராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேபுகாத் நேச்சரை எதிர்த்தது மாதிரி அதுக்கு சமம். ஏன்னா அதே அளவு சக்தி வாய்ந்த அரசன். கொண்டுக்கியா, அதெல்லாம் முடியாது. ஓட்டு போட மறுத்துட்டான். காட்டிலையும் கொகையிலையும் மலையிலையும் போய் அங்கே ஊழியம் செய்து அங்கே ரகசியமாய் கர்த்தரை ஆராதித்து நெஸ்டோரியஸ் தலைமையில ஒரு கூட்டம் அன்னைக்கு ஆராதித்தது. அந்த நெஸ்டோரியஸ் வழி வந்தவர்கள் தான் நாம். நீங்க பாத்தீங்கன்னா சிறில் பேர் வைப்பான். கேள்விப்பட்டீங்களா? சிறில்ன்ற பேரு. ஒரு நெஸ்டோரியஸ் பேர் ஒரு பேராவது கேள்விப்பட்டீங்களா? ஆதி திருச்சபையுடைய தூணவன் தந்தை. சிறில் யாரு? கள்ள போதங்க. அது நம்மளால என்ன பண்ணுவான், கள்ள போதக பேர் தான் வைப்பான். நல்ல ஊழியக்காரன் பேர் வைக்கவே மாட்டான். அது இன்னும் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு பையன் நீங்க கன்னியாகுமரி கேரளா போனீங்கன்னா அந்த சிறுன்ற பேர் நிறைய இருக்கும். நல்ல காரணம் வைக்கிறான், சிறுன்னு பேர் வைக்கிறான். ஆனா எவனால நெஸ்டோரியஸ் பேர் வைக்கிறான்னா நம்ம வைப்போம் பேர் நெஸ்டோரியஸ். கத்தநாமத்துக்கு சோத்திரம். அவ கத்தரிக்காய் என்றவன் நெஸ்டோரியஸ். ஆனா என்னாச்சு, ராஜா சட்டம் கொண்டு வந்துட்டான். சபையில மரியாதை வணக்கம் இருக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்துட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிலையை கொண்டு வந்தாங்க. அப்புறம் சபை முழுக்க என்ன ஆயிட்டு, ரோமன் கேத்தலிக்கா மாறி போனது. கரெக்டா 105 வருஷம் கழிச்சு மரியாதை வணக்கம் சபைக்குள்ள வந்து 105 வருஷம் ஆச்சு. 535 கிபி ஏடி. நான் சொன்னேன் போன வகுப்புல, அன்னைக்கு ஜஸ்டின் ஒரு ராஜா இருக்கிறான். அவன் ரோமன் கேத்தலிகள் ரொம்ப பக்தி. அவன் சொல்லிட்டான், நான் ஆளக்கூடாது, சபை தான் என்ன பண்ணணும், ஆளணும், சபை தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அவன். கதநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்றான்னா ஒரு சட்டம் ஏற்றான். என்ன சொல்றான்னா, சபை செனட் என்கிற பாராளுமன்றம், ரோம பேரரசு செனட் என்கிற பாராளுமன்றமும் ராஜாவும் சேர்ந்த ஆளுங்க. எப்படி நம்ம இந்தியாவில் பாரத பிரதமர் ஐயாவும் பாராளுமன்றமும் சேர்ந்து ஆளுகை செய்கிற மாதிரி. அதனால தான் ரோம பேரரசு ரொம்ப காலம் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 600 உறுப்பினர்கள் இருந்தார்கள், எம்பிக்கள். என்ன பண்றான், ரோமுடைய பிஷப்பை, இந்த பிஷப் ஆஃப் ரோம் என்ன பண்றான், போப்பா அறிவிக்கிறான். போப்புன்னு ஒரு பதவி முதல் அவன் தான் கொண்டான். நம்ம போன வகுப்புல நான் பார்த்தோம். யார முதல் போப்பா நியமித்தான் கூட பேர் எழுதி போட்டேன். சொல்ல பார்ப்போம். யார முதல் போப்பா? போன கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதான் முதல் போகும். கரெக்டா? அடுத்து அதே பேரு அகபடேஸ் 1. சரி, இந்த 2 போப்புகள். அப்போ ஜான் 2 என்கிற பிஷப் என்ன பண்றான், போப்புன்னு அறிவிக்கிறான்.
அதுக்கப்புறம் என்ன பண்றான், செனட் சபையில பாராளுமன்றத்துல இவங்களெல்லாம் எம்பியா செனட்டர்களா நியமிக்கிறான். செனட்டர்னா எம்பிக்கள் அர்த்தம். அப்போ அரசியல்ல கொண்டு போய் சபை ஊழியர்களை கொண்டு போய் வைக்கிறான். பிஷப், கார்டினல் இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு அவன் என்ன சொன்னான், நீங்க என்ன பண்ணுங்க, செனட் சபை மூலமாக ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி 535 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவங்ககிட்ட ஆட்சியை கொடுக்குறான். ஜான் 2 அவர் செனட் சபை மூலமாக ஆட்சி நடந்தது. அப்ப சபை ஆட்சி செய்து ரோமன் கேத்தலிக். 2வது வந்த பிஷப், அவர் பேர் என்ன, தியோ அகபட்டஸ். அகபட்டஸ் 2 அவரும் ஒழுங்கா இருக்கிறார். 1 அப்புறம் 2 வந்தாரா, ஜான் 2 தான் ஃபர்ஸ்ட். சரி, அகபட்டஸ் 1 திருப்பி வர்றார். அதுக்கப்புறம் 538 ஒரு போப் வர்றார். அவர் எப்படி வர்றாருன்னா, தனக்கு முன்னே இருக்கிற சீனியாரிட்டி பிரகாரம் தான் போடுவாங்க. வயசுல பெரியவர், அனுபவத்துல பெரியவர் அவரை தான் போடுவாங்க. இவர் 2 பேரும் கொண்டுறான். ஏன்னா இவங்க ஒருத்தர் பதவி வந்து இவன் வரவங்க நமக்கு வயசாயிரும், நம்ம செத்துருவோம். 2 பேரும் என்ன பண்ணிடலாம், போட்டு தள்ளிடுறான் பதவிக்காக. போட்டு தள்ளிட்டு அவன் கோப்பம் வருகிறான். வந்தவன என்ன சொன்னான், சினட்ல எல்லாரும் தெரியும் தான் குத்தி கொண்டான். பொல்லாதவன், வன்முறையாளன், ரத்தம் சிந்த துணிஞ்சவன், எல்லாருக்கும் என்ன கண்டா பயம். அப்ப என்ன சொல்றான், சர்ச்சை ஆளுகைனா போப்பு தான் சர்ச்சுடைய ஹெட்டு. அப்போ போப்பு தான் பேரரசர் சொல்லி என்ன பண்றான், தனக்குத்தானே முடி சுத்தி கொண்டான். அப்போ என்ன பண்ணுச்சு, 10 சாம்ராஜ்யமா இருந்த ரோம பேரரசு, அதுல 3 சாம்ராஜ்யம் இருக்குது. எருளி, வேண்டல், ஆஸ்ட்ரோகத். இந்த 3 சாம்ராஜ்யங்கள் போப்பை எதிர்க்குது. என்ன சொல்றது, எப்பா நீ செனட் ஆளட்டும், நீ செனட்ல மெம்பர் ஆயிரு, செனட் சபை என்ன பண்றாங்க, தேசத்தை ஆளட்டும், பாராளுமன்றம் ஆளட்டும். ஆனா நீ ஒரு மத தலைவர் தான், நீ சர்ச் ஆக்டிவிட்டிஸ் ரோமன் கேத்தலிக் சபையுடைய தலைவர் தான், நீ என்ன பண்ணக்கூடாது, ராஜாவா இருக்கக்கூடாது சொல்லி இவங்க எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு தெரிவித்த போது இவன் பேரரசன் ஆயிட்டானே, ரோம பேரரசு படைகள், உலக படைகள்லாம் இவன் கண்ட்ரோல் வந்துருச்சுல்ல, இந்த படைகளை அனுப்பி என்ன பண்ணான், எதிர்ப்பு தெரிவித்தவர்களாம் அழைத்து போட்டான். அதனால 3 கொம்புகள் பொழிந்தது என்று வேதம் சொல்றதுல, அந்த 3 கொம்புகள் 3 சாம்ராஜ்யங்கள், 3 ராஜாக்கள், எருளி, வேண்டல், ஆஸ்ட்ரோகத். இந்த 3 சாம்ராஜ்யம் அழைத்து போட்டான். நீங்க பாத்தீங்கன்னா 24ஆம் வருஷம் அதான் சொல்லுது, தானியேல் 7:24. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கிறோம் வேறா இருந்து 3 ராஜாக்களை என்ன பண்ணுவான், தாழ்த்துவான். 25 வருஷங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பார். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அடுத்தது, ஆனாலும் சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரிந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகைகள் நீக்கி போடுவார்கள். சரி, இங்கே இந்த போப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த போப்பு தான் என்னது, சின்ன பம்பு. அப்போ தானியேல் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது ஐநூத்தி 538 BC-ல தீர்க்க தரிசனம், இந்த தரிசனத்தை பார்க்கலாம். கரெக்டா இந்த போப் கரெக்டா இப்போ வர போப்பு இந்த சின்ன கொம்பு எப்போ எழுப்புது, கரெக்டா 538 கிபியில எழுப்புது. எப்போ எழுப்புது, 538 கிபி. தானியேல் சின்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. ஒரு
பாஸ்டர் வர அப்ப தானியேல் இந்த தீர்க்க தரிசனம் சேர்ந்து சின்ன சிறிய கொம்பு தீர்க்க தரிசனம் 538 கிபி ஏடில நிறைவேறுகிறது. சின்ன கொம்பு தீர்க்க தரிசனம் நிறைவேறு 10 கொம்புகளும் அப்பதான் முடிக்கப்படுது. அப்ப எவ்வளவு காலத்துல நிறைவேறுது? 1076 ஆண்டுகள் கழித்து தானியேல் இந்த தீர்க்க தரிசனம் உரைச்சி 1076 வருஷம் கழித்து இந்த சிறிய கொம்பு தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுது? நிறைவேறுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா 25ஆம் வருஷம் சொல்லுது உன்னதமான விரோதமா என்ன பண்ணுவானா பேசுவான். இப்ப சின்ன கொம்பு யாரு? சிறிய கொம்புன்றது எதை குறிக்கிறது? ரோம பேரரசாய் ஆட்சி செய்த போப்மார்களை குறிக்கிறது. ஆனா இன்னைக்கு போப்மார்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஒரு ராணுவம் கிடையாது, ஒரு ஆயுதம் கிடையாது. அவர் இன்னைக்கு சபை ரோமன் கேத்தலிக் சபை தலைவர் தான். இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அன்றைய தினத்தில் போப்மார்கள் உலக ஆளுகையை வைத்திருந்தார்கள். அவங்களுக்கு ராணுவம் இருந்தது, அவங்க பேரரசர்களாக இருந்தாங்க. அதுதான் முக்கியம். அது பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனம் சொல்றது என்ன பண்ணுவாங்க? உன்னதமான விரோதமாக என்ன பண்ணுவாங்களா பேசுவார்கள். தானியேல் 7:25 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உன்னத உன்னதமான விரோதமா என்ன பண்ணுவாங்க பேசுவோம். உன்னதமான விரோதமா பேச இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செஞ்சாங்க? நாங்களே கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டார்கள். மாம்சத்தில் வந்த கிறிஸ்து நாங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். உன்னதமான விரோதமா பேசினாங்கன்னா நாங்களே கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டார்கள். அது மாத்திரம் இல்ல, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொன்னார்கள். வேற என்ன சொல்லுது? பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் இருக்கு? மனுஷகுமாரனை அல்லாமல் யாருக்கும் அதிகாரம். அவர்தான் ரத்தம் செஞ்சினார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர்தான் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, அவர்தான் தேவாதி தேவன், அவருக்கு தான் அதிகாரம். யாராலையும் யார் பாவத்தையும் மன்னிக்க அதிகாரம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க பாவங்களை மன்னிப்போம், நீங்க என்ன பண்ணுங்க, எங்ககிட்ட உங்க பாவங்க அறிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க. நீங்க அந்த பாவ அறிக்கையிடுற முறையை நீங்க வச்சிருக்காங்க. நம் வேத தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து யார்கிட்ட? தேவன் இடத்துல. அப்போ உன்னதமான விரோதமாய் பேசுறாங்க. நாங்களாம் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டார்கள். பாவங்களை நாங்களாம் மன்னிப்போம்னு சொன்னாங்க. பரலோகத்தின் சாவி எங்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ உன்னதமான விரோதம் பேசினாங்க. அது குறிப்பா 11ஆம் நூற்றாண்டுல 11th செஞ்சுரியில என்ன பண்ணாங்க? பாவம் மன்னிப்புக்கு ஃபீஸ்ல வச்சுட்டாங்க. பணம் கொடுத்தா இந்த பாவத்துக்கு இவ்வளவு பணம் கட்டினா மன்னிப்பு. அதுக்கப்புறம் ஒரு படி மேல போய் அடுத்த வருஷம் அடுத்த மாசம் செய்ய இருக்கிற பாவத்துக்கு கொலைக்கு
அடுத்த மாசம் பிறகு செய்ய இருக்கிற பெரிய பாவத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, பணம் கட்டி என்ன பண்ணிடலாம், அட்வான்ஸ் மன்னிப்பு டோக்கனை கொடுத்தார்கள். பயங்கரமா பண்ணாங்க. அப்போ விரோதமா என்ன பண்ணாங்க, பேசினார்கள். நாங்கள் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டார்கள். அவங்களை எப்படி ஆண்டவர் தானே சொல்றாங்க, லார்டுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா லார்டு போப் பண்ணுவாங்க, தன் கடவுளுக்கு சாமம் வைத்து பண்ணாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவார்கள். உன்னதமான தேவனுடைய ஊழியர்களை தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, 6 கோடிக்கு அதிகமான தேவ பிள்ளைகள் தேவ ஊழியரை கொண்டு போட்டார்கள். இவங்க ஆட்சியில தான் அதிக தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். நிறைய ரத்த சாட்சி மரணங்கள். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அவர்கள் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவார்கள். கேலண்டரை இவங்க தான் மாத்தினாங்க. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆதார் மாதம், அப்புறம் கம்மூஸ் மாதம், கிஸ்லேவ் மாதம் பைபிள் இருக்குல்ல, அது உலகம் ஃபுல்லா அந்த மாதம் தான் கடைப்பிடிச்சாங்க. ஆனா எப்பொழுது இவர்கள் 1558ல கிரகோரி இவர் வந்து போப் பிளஸ் ரோமன் பேரரசர். இவன் புது கேலண்டர் போனதான். அந்த கேலண்டர் பேர் வந்து கிரகோரி கேலண்டர். பாத்தீங்கன்னா காலத்தை மாத்திட்டான், பிரமாணத்தை மாத்திட்டான். எப்படின்னா சந்திரன் நிலாவை வைத்து தான் ஆண்டவர் என்ன பண்ணார், கேலண்டர் நமக்கு போட்டு கொடுத்தார். இவன் என்ன பண்ணார், சூரியனை வைத்து கேலண்டர் போட்டார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இதெல்லாம் யாரு, விக்கிரகத்துடைய பேர். அதுல ஜூலையும் ஆகஸ்டும் மாத்திரம் ஜூலை சீசர், அகஸ்டஸ் சீசருடைய பேர். டிசம்பர்ன்றது 10வது மாதம், அது 12ஆம் மாதம் மாறிடுச்சு. 10 டிசம்பர்னா 10ன்னு அர்த்தம். நவம்பர்னா 9. நிச்சயமே விக்கிரகத்துடைய பேர். சண்டேனா சூரியனை வணங்குற நாள். மண்டே நிலாவை வணங்குற நாள். டியூஸ்டே அது ஒரு விக்கிரகத்தை வணங்குற நாள். வெட்னஸ்டே அது ஒரு விக்கிரகத்தை வணங்குற நாள்.
Thursday அது ஒரு விக்கிரத்தை வணங்குற நாள். ஆ? என்ன? அகஸ்டஸ் சீசர் பேர். அதான் நான் என்ன சொல்றேன், மற்ற எல்லாமே விக்கிரக பேரு. ஜூலை, ஆகஸ்ட், அதுக்கப்புறம் டிசம்பர், நவம்பர் 8 மாசம் ஃபுல்லாவே விக்கிரகத்தின் பேர்ல தான் மாசம். அப்போ ஞாயிறு, பசுத்த ஞாயிறு அப்படின்றவன் இந்த ஞாயிறு சண்டே சூரியனை வழிபடுகிற நாள். அப்படிதான் என்ன பண்ண, அந்த கிரகோரி காலத்தை மாற்றினான், பிரமாணத்தை மாற்றினான். இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பின்பற்றுகிறோம். அப்படிதானே? ஆதார் மாதம், சிவன் மாதம், தமுஸ் மாதம், கிஸ்லய மாதத்தை பயன்படுத்துறேன்னா யாருக்கும் ஒன்றும் புரியாது. கரெக்டா? அதெல்லாம் உலகம் ஃபுல்லாக மாத்திட்டாங்க. அன்னைக்கே சொல்லிட்டாரு ஆண்டவர், இந்த போப்மார்கள் வந்து கேலண்டரை மாற்றுவார்கள், பிரமாணங்களை மாற்றுவார்கள். சரி, அவங்க எவ்வளவு காலம் அவங்க ஆட்சியில் இருப்பாங்க? தானியேல் 7:25 சொல்லுது, அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் செல்லும் மட்டும் அவன் கையில ஒப்புக்கெடுக்கப்படுவார்கள். ஒரு காலம், அப்புறம் என்னது? காலங்கள். அதுக்கப்புறம் அரைக்காலம். இவங்க ஆட்சி செய்வார்கள் என்று வேதம் தீர்க்க தரிசனம் சொல்லுது. ஒரு காலன்றது ஒரு வருஷம், 1 இயர். காலங்கிறது 2 வருஷம். அரை காலன்றது அரை வருஷம். எல்லாம் வருடங்கள். அப்ப எவ்வளவு? 3.5 வருடங்கள். 3 வருடம்ன்றது 1260 நாட்கள். நீங்க தானியேல் தீர்க்கதரிசனத்துல ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை குறிக்கிறது. ஒரு நாள்ன்றது ஒரு நாளை குறிக்குது. தானியேல் 8 பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு வருடம். ஆனா அநேக இடங்கள்ல ஒரு நாள் எதை குறிக்கிறது? ஒரு வருஷத்தை குறிக்கிறது. அப்ப 1260 நாட்கள் வந்து எது? 1260 வருடங்கள். அப்ப பாத்தீங்கன்னா 538 போப்மார்கள் ஆட்சிக்கு வராங்க. 1798 கிபி வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. கரெக்டா? 1260 ஆண்டுகள். எப்போ வந்து கர்த்தர் நெப்போலியனை எழுப்பினாரோ, பிரெஞ்சு அரசன், பிரான்ஸ் உடைய அரசன் நெப்போலியனை கர்த்தர் எப்போ எழுப்பினாரோ, அவன் தான் என்ன பண்ணான்? கடைசி போப். முதல் போப்பு வந்து யாரு? ஜான் 2. ஆனா அவர் தன்னை மன்னராசி முடிச்சு விட்டுக்கிறார். விஜிலஸ்ல ஆரம்பிக்குது, 3வது வர போப்புல இருந்து ஆரம்பிக்குது. அவர்கள் போப்பாவும் இருந்தார்கள், பேரரசர்களாக இருந்தார்கள். 1660 ஆண்டுகள் ஆண்டார்கள். 1798 வரைக்கும் கர்த்தர் நெப்போலியனை எழுப்பினார். 1289 பிரெஞ்சு புரட்சின்னு ஒரு புரட்சி வெடித்தார். அது என்னன்னா, அந்த புரட்சி என்னன்னா போப்புக்கு எதிரான புரட்சி. அன்றைக்கு போப்மார்கள் என்ன பண்ணாங்க? கொடுமையாய் அவர்கள் பேரரசாங்க 3 கண்டங்களை ஆனாங்க. அன்றைக்கு பிரெஞ்சு மக்களை ரொம்ப துன்புறுத்தினாங்க. குறிப்பா 1517 புராட்டஸ்டன்ட் புரட்சி ஏற்பட்டது. இந்த புராட்டஸ்டன்ட் ரிஃபார்ம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ரோமன் கேத்தலிக் பாதிரியார், அவர் பேர் மார்ட்டின் லூதர். அவர் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். ஜெர்மன்ல விட்டன்பர்க் ஒரு நகரம் இருக்கிறது, நீங்க இருக்கு. அங்கே ஆல் செயின்ட்ஸ் சர்ச்சை சார்ந்த ஒரு சர்ச் ஃபாதர், ரோமன் கேத்தலிக் ஃபாதர், மரியாதை வணக்கம் செய்கிற, சிலை வணக்கம் செய்கிற ஃபாதர். ஒரு நாள்ல லைப்ரரியை கிளீன் பண்ணினார்கள். அது வந்து லைப்ரரி இடிச்சு கட்டினாங்க. கிளீன் பண்ணும் பொழுது
ஒரு பைபிள் கிடைக்கிறது. அவருக்கு பைபிள் கிடைத்த காலத்துல யார் கையிலும் பைபிள் கிடையாது. அன்னைக்கு உட்காருங்க 1517 1517 AD அவருக்கு ஒரு பைபிள் கிடைக்கிறது. அதுவும் வேண்டோயிஸ் பைபிள். வேண்டோயிஸ் பைபிள் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கிபி 100 வரைக்கும் பைபிள் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருந்தது. மன்னிக்கணும், அந்தியோகிய சபையால் தான் நான் கிபி 100 100 AD இக்னேஷியஸ் ஒரு சபை தலைவர் இருக்கிறார். அந்தியோகிய சபை ரொம்ப பெரிய சபை, 2 லட்சம் பேர் கொண்ட சபை. அவர் என்ன பண்றாரு, மேர்சியோன் அவர் உடன் ஊழியர் மாத்திரம் இல்ல, மிகப்பெரிய பணக்காரன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேர்சியோன் பத்தி, நிறைய கப்பல்களுக்கு சொந்தக்காரன், அதானி அம்பானி மாதிரி பணக்காரன். அவன் அந்தியோகிய சபையில அவன் விசுவாசியாவும் இருக்கிறான், ஊழியராகவும் இருக்கிறான். இக்னேஷியஸ் என்ன பண்ணுகிறார், ஏராளமான பைபிள். அன்னைக்கு தான் பைபிள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. அன்னைக்கு பேப்பர் கிடையாது, பிரிண்டிங் பிரஸ் கிடையாது. பிரிண்டிங் பிரஸ் இப்போ வந்தது, 1440 தான் வந்தது. இப்பதான் வந்துச்சு. ஒரு 575 வருஷமா தான் பிரஸ் பேப்பர்லாம். அன்னைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல கிபி 100 எகிப்து தேசத்துல பேப்பரேன்னு ஒரு செடி இருக்கும். அதோடைய தண்டை அரைச்சி ஒரு சாக்கு மாதிரி செஞ்சு அதுல மயில எழுதுவார்கள். அதுக்கு முன்னாடி தோல் சூழல எழுதினார்கள், கண்ணுக்குட்டி வைத்து தோல்ல எழுதினார்கள். அப்போ அந்த அந்தியோகிய சபை என்ன செய்யுது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஒரே பைபிள்ல முதல் பைபிள்னு ஒன்றாக சேர்க்கப்பட்டது எப்படின்னா கிபி 100. அந்தியோகிய சபையில இக்னேஷியஸ் என்கிற தலைவர் கர்த்தரவரை எழுப்பினார். இக்னேஷியஸ அவர் தான் நம்ம உலகம் ஃபுல்லா பைபிள் கொடுத்து அனுப்பினார். அன்னைக்கு ஐரோப்பாவுக்கு வந்த பைபிள் அதை என்ன பண்ணாங்க, 200 கிபில 200 AD வேடோயிஸ் மிஷனரி மார்கள். நான் ஏற்கனவே எழுதி போட்டிருக்கேன்னா வேடோயிஸ் மிஷனரிமார்கள், ஆதி திருச்சபை ஊழியர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தார்கள். ஏன்னா லத்தீன் உலகம் ஃபுல்லா இன்னைக்கு பேசப்படுகிற மொழியா இருந்தது, ரோம பேரரசுடைய மொழி. இன்னைக்கு நம்ம லத்தீனை பயன்படுத்துறோம். நீ எந்த கிளாஸ் படிக்கிறான்னா என்ன பண்றோம், 5th படிக்கிறோம் அப்படின்னா நீன்னு எழுதுறோம். ரோமர்களுடைய எழுத்துக்கள், ரோமன் லெட்டர்ஸ். அது மாதிரி நீ அந்த எஸ்கட்டாலஜி நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் பேர் இதுவே ஒரு லத்தீன் ரோம மொழி தான். நீ பைபிள் காலேஜில் இருக்க அத்தனை பாடங்கள் தலைப்பு என்னத்துல இருக்குது, அதுலதான் இருக்கு. என்ன பண்றது, எதாவது தொடர்ந்து வச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு இந்த ரோமர்கள் போப்மார்கள் ரோம பேரரசர்களாக இருந்த பொழுது அன்னைக்குதான் பைபிள் காலேஜ் சிலபஸே போட்டாங்க. அன்னைக்குதான் அதுக்கும் மாத்தாமே வச்சிருக்கோம், அப்படியே கத்துக்கிட்டு வரும். கொஞ்சம் கூட மாறல. 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட பைபிள் சிலபஸ். அவங்க அன்னைக்கு சர் ஐசக் நியூட்டன் நமக்கெல்லாம் விஞ்ஞானியா தான் தெரியும். புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர், கிராவிட்டி நிறைய கண்டுபிடிப்பு. ஆனா அவர் ஊழியக்கார், அவர் ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர். நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த தானியல் கமெண்ட்ரி எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். நான் நிறைய காரியங்கள் அவரை ரெக்கார்ட் பண்றேன். இன்னைக்கு நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் நிறைய அவருடைய கமெண்ட்ரி, அவருடைய எழுத்துக்கள் உண்டு. ரொம்ப பெரிய பைபிள் ஞானி அவரு. பார்ட் டைம் சயின்டிஸ்ட், ஃபுல் டைம் ஊழியக்காரர், பைபிள் காலேஜ் டீச்சர். அவர் எவ்வளவு போராடினார். பாடங்கள் சரியில்லை, பைபிள் படியில மாத்தணும்னார். ஆனா இந்த போப்மார்கள் அவரை பிடிச்சி இவ்வளவு போட்டார். அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். இன்னைக்கு அதே பாடத்தை வச்சு என்ன பண்றோம், கட்டி அழுகிறோம். இந்த பாடங்கள் மாறவே இல்லை. இந்த பாடங்கள்லாம் மாறணும். நீங்க பாத்தீங்கன்னா மற்ற உலக பிரகாரமான படிப்புலாம் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஏஐ விட்டது, ஏஐ படிக்கிறோம், என்னென்னோ படிக்கிறோம், ரொபாட்டிக்ஸ் படிக்கிறோம், இயந்திரமா புரியுதானே. மற்ற பாடங்கள்லாம் அப்டேட் ஆகிட்டு, இந்த பைபிள் காலேஜ் பாடம் மாத்திரம் அப்டேட் ஆகவே இல்லை. காரணம் யாரு, சபை தலைவர்களுக்கு ஞானம் இல்லை. அதை அப்டேட் பண்றதுக்கு அவங்களுக்கு முதல்ல வாஞ்சே இல்லை, ஒரு ஆராய்ச்சி பண்ணி அப்டேட் பண்ணணும்னு எண்ணமும் இல்லை. நம்ம ஜாப் அப்பதான் எழுப்புதலே வரும், இல்லைன்னா எழுப்புதல். நீங்க பாருங்க, மோசே அவன் தான் யோபு புஸ்தகத்தையே அவனை கொண்டுதான் கருத்தை எழுதுறாங்க.
நீ நிறைய சயின்ஸ் இருக்கும். யோக புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பூமி என்ன பண்றாரு ஆண்டவர் அந்தரங்கத்தில் தொங்கிட்டு இருக்காருன்னு இருக்கும். மோசே எப்போ அதை சொன்னா, மோசே கொண்டு எப்போ எழுதுறாரு ஆண்டவர்? 1446 1446 பிசி 1446. ஆனா பூமி உருண்டாளி இப்பதான் சொன்னான், அது அந்தரங்கத்துல தொங்குது இப்பதான் சொன்னான். இப்போ பைபிள்ல அன்னைக்கு இருந்த ஊழியர்கள், மோசே போன்ற ஊழியர்கள், அவங்களுக்கு அறிவியல் அறிவு இருந்தது. அறிவியல் எழுதினார்கள், வரலாறு எழுதினார்கள், சத்தியத்தை எழுதினார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் என்ன பண்ணலாம்? அறிவியல் ஏயா, ஆதாரம் எதுக்கியான்னு கேட்கிறான். ஹிஸ்டரி பத்தி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. மோசே போன்ற ஊழியர்கள் அவ்வளோ அப்டேட்டா இருந்தாங்க. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் இருக்கு, நிறைய சயின்ஸ். ரெண்டாம் உலக போர் நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தோற்று கொண்டே இருக்கிறது ஜெர்மனி கிட்ட. ஆனா இங்கிலாந்து தான் வல்லரசு, உலகத்தை ஆளுகிற வல்லரசு. நம்ம இந்தியாவை தான் ஆண்டாங்க. அது காரணம் என்ன? இவங்க வெடி மருந்தை கொண்டு போகிற கப்பல்ல அது நமத்து போகுது, வெடிக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு விஞ்ஞானி, யூத விஞ்ஞானி பைபிள் வாசிட்டு இருந்தார். அதுல யோபுல போட்டிருக்கு, இந்த உரை மலை போருக்காக கத்தர் உரை மலையின் பட்டாசாக எதுக்கு வச்சிருக்காருன்னா போருக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை வாசித்து, அப்புறம் உரை மலைன்னா ஐஸ் கட்டி பனி, அப்ப எதுக்கு போருக்கு? அதனால என்ன பண்ணார்? ஐஸ்ல ஒரு பாக்ஸ் வைக்கிறார், அதுக்குள்ள அந்த வெடி மருந்து வைத்து கொண்டு போகிறார். அந்த வெடி மருந்து வெடிக்கிறது, நமக்கு போகாம வெடிக்கிறது. அவர்கள் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு உனக்கு இங்கிலாந்துல என்ன கடன் தரேனாங்க. எங்களுக்கு இங்கிலாந்துல வேண்டாம். அன்னைக்கு இஸ்ரேலுக்கு இங்கிலாந்து தான் ஆடிச்சு, இஸ்ரேல் இங்கிலாந்து தான் ஆடிச்சு. அப்போ சொன்னா, எனக்கு இஸ்ரேல் எனக்கு இடம் வேணும்னு கேட்டேன். எனக்கு ஒரு இடம் தாங்க இஸ்ரேல் அப்படின்னு கேட்டான். இதை கண்டுபிடிக்கும். இப்போ பைபிள்ல நிறைய அறிவியல் இருக்கிறது, நிறைய விஞ்ஞானம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல சத்தியம், ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. ஆனா பைபிள் காலேஜ் பாடத்திட்டத்தில் என்ன இருக்கு? அன்னைக்கு போப்மார்கள் போட்ட கள்ள போதனைகள் தான் நிறைய இருக்கு. அப்போ நம்ம ஜாப் பண்ணணும். நம்ம சிலபஸ்லாம் என்ன ஆகணும்? அப்டேட் ஆகணும். இது இன்றைக்கு அது அது அப்டேட் ஆகணும், திருத்தம் பண்ணணும். அதான் நமக்கு சோத்திரம். அப்போ 538 கிபி 1798 கிபி வரைக்கும் 1260 ஆண்டுகள் இந்த தானியேல் தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனம். ஒரு காலங்கள் அரை காலம். அது வரைக்கும் இவர்கள் போப்மார்கள் அத்தி கிறிஸ்துகளாய் இந்த உலகத்தை ஆண்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க தான் மாம்சத்தை வந்த கிறிஸ்து என்று சொன்னார்கள். பாவங்களை மன்னிக்க எங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொன்னார்கள். நாங்க தான் வழி, பரலோகத்தின் திறவுகோல் எங்கிட்ட இருக்குனாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள்? உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை கொன்றார்கள், தேவ ஊழியர்களை கொண்டார்கள். 6 கோடிக்கு அதிகமான ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. 1260 ஆண்டு ஆட்சியில வேத புஸ்தகத்தில் அழிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் 1517 வேடோவிஸ் பைபிள் மார்ட்டின் லூதர் கிட்ட கிடைச்சது. அவர் ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர், ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர், விட்டன்பர்க் நகரை சார்ந்தவர். ஆல்சைன் சர்ச், இன்னைக்கு நீங்க ஜெர்மனி போனீங்கன்னா ஆல்சைன் சர்ச் பார்க்கலாம். நீங்க யூடியூப்ல ஆன்லைன்ல கூட செக் பண்ணி பாருங்க, அந்த சர்ச் இருக்கு. இன்னைக்கும் அப்படியே இருக்கு அந்த பழைய சர்ச். அவர் அங்கதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? தூபம் காட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் என்ன பண்ணுவாங்க? தண்ணி தெளிப்பான், தூபம் காட்டுவான். இன்னைக்கு கூட அன்னைக்கு ரொம்ப மோசமா அந்த சிலை வணக்கம் இருந்தது. அந்த இடிபாடுகளை கிளீன் பண்ணும்போது ஒரு பைபிள் கிடைத்தது. எல்லா பைபிளையும் ஒழிச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே வகுப்புல பார்த்தோம். எல்லாம் நம்ம 1234 கிபியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பைபிளையும் என்ன பண்ணாங்க? 1229 இருந்து 1234 வரைக்கும் 5 வருஷத்துக்குள்ள ஒரு 3-4 லட்சம் படையை ஏற்படுத்தி யார் யாரெல்லாம் பைபிள் வைத்திருக்கிறார்களோ அந்த பைபிள் எல்லாம் புடிங்கி என்ன பண்ணாங்க? எரித்து விட்டார்கள். பைபிள் வைத்தவர்களை கொலை செய்தார்கள். இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள் பைபிள் வைத்திருந்தாங்க. ஏன்னா மத்திய எழுதின சுவிசேஷ நூல் அன்னைக்கு 56 கிபியில 56 AD மத்திய இந்தியாவுக்கு பர்தவெல்லி என்கிற சிஷியன் இந்தியாவுக்கு வந்தார்.
அவர் வரும்போது சிரிம் என்கிற ஒரு மனிதனை கூட்டு வந்தார். சிரிம் யாருன்னா, காணாம ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் பாருங்க. அந்த மணமகன் பேர் சிரிம். அந்த சிரிமும் வந்து இந்தியாவில் வந்து ஊழியம் செய்தான். இவர்கள் மத்திய எழுதின சுவிசேஷங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. மராத்தி மொழியை மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. அந்த நூல் வைத்தவங்களாம் கொலை செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்குவிசிஷன் ஆஃப் கோவாவில் மாத்திரம் ஆயிரக்கணக்கான பேர் போப் மாறால் கொல்லப்பட்டாங்க. ஒரு 3-4 லட்சம் பேர் கொண்ட ஒரு படையை ஏற்படுத்தி என்ன பண்றான், ஒரு 5 வருஷத்துல எல்லாம் உலகெங்கிலும் சலடை போட்டு வீடு வீடாய் தேடி யாரெல்லாம் பைபிள் ஒரு புஸ்தகம் யாரெல்லாம் வைத்திருந்தாங்க அவங்களை கொலை செய்தாங்க. அதை எரிச்சு போட்டாங்க. ஒரே ஒரு பைபிள் மாத்திரம் கான்ஸ்டான்டினோப்பிள் ஒழித்து வச்சிருந்தாங்க. உலகம் ஃபுல்லா ஒரே ஒரு பைபிள் தான் இருந்தது அன்னைக்கு. கான்ஸ்டான்டினோப்பிள் என்றால் இஸ்தான்புல், இன்னைக்கு இருக்கிற துருக்கியுடைய தலைநகரம் இஸ்தான்புல்ல ஒழித்து வைத்திருந்தாங்க அந்த பைபிள. அப்போ வேற பைபிளே கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா விக்லிப் என்கிற ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த தேவ மனிதன் தான் இருந்தது. அது அவர்கிட்ட கொப்படைக்கு வைத்திருந்தார்கள். வேற பைபிளே கிடையாது உலகத்துல. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேல பைபிள் இருக்கு. செல்போன்ல லேப்டாப்ல 2000 கோடிக்கு மேல பைபிள் இருக்கிறது. பிரிண்டட் பைபிளே 1000 கோடி இருக்குன்றாங்க. பிரிண்டட் பைபிள் அப்போ 3000 கோடிக்கு மேல இன்னைக்கு பைபிள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு பைபிள் கான்ஸ்டான்டினோப்பிள் ஒழித்து வைத்திருந்தார்கள். அப்புறம் விக்லிப் என்கிற பெரிய சபை தலைவர்கிட்ட இருந்தது. வேற எங்கும் பைபிள் இல்லை. ஆனா அந்த இடிபாட்டில் தேடும் பொழுது ஒரு லத்தீன் மொழி பைபிள், வேடோயிஸ் பைபிள் அவர் கண்ணுக்கு தெரிந்து அது என்னன்னு எடுத்து படிக்காரு. ராத்திரி முழுக்க தூங்காம படிக்கிறாரு. பைபிள் வாசவனா அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறார். பைபிள்ல இருக்கிறது நம்ம செய்யறது தலைகீழ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆவிக்குரிய கண்களை நீங்க பைபிள் வாசினா ஆவிக்குரிய கண் திறந்துடும். விசுவாசமாக பைபிள் வாசிக்க மாட்டான். நீ பாத்தீங்க, நீ ஜாப் பண்ணா பண்ணிக்க, டான்ஸ் ஆனா அடிக்க, ஆனா பைபிள் வாசிக்க விட மாட்டான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கும். நம்ம ஆவிக்குரிய கண் திறந்துடும் பைபிள் வாசிக்கும் போது. அவன் பைபிள் வாசிப்பான். பிசாசு ஆண்டவர்கிட்டே வசனம் பேசுறான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா, அவர்தான் வார்த்தை, அவர்தான் வார்த்தை, அவர்கிட்டே வசனம், அவர் கொடுத்த வார்த்தையை வச்சு அவர் என்ன பண்ணா, அவரை சொன்னிச்சு. அப்ப எவ்வளவு எக்ஸ்போர்ட்டா இருப்பான் பைபிள்ல. அவன் பைபிள் படிப்பான். ஆனா நம்மள பைபிள் வாசிக்க விட மாட்டான். நம்ம மனுஷன் தேவனுடைய வார்த்தையினாலே படைப்பான். 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான். அதனாலதான் என்ன பண்ண மாட்டான், வேற வசனத்தை வாசிக்க விட மாட்டான். அதனாலதான் போப்மார்களை எழுப்பி அவர்கள் பேரரசுகளாக இருந்தார்கள், போப்மார்களாக இருந்தார்கள். இன்னைக்கு இருக்க போப்மாரால ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வெறும் சபை, ரோமன் கேத்தலிக் சபைக்கு தலைவராக இருக்காங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. உலக பேரரசர்களாக இருந்தார்கள், போப்மார்களாக இருந்தார்கள். நீங்க இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் அநேகரை கொலை செய்தார்கள். நீங்க கோவா போனீங்கன்னா ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் புதைக்கப்பட்டதை நீங்க பார்க்கலாம். நீங்க கோவா போனீங்கன்னா சும்மா போயிட்டு வாங்க கோவாக்கு. எதுக்குன்னா பைபிள் வச்சிருந்தார்கள் என்று கொலை செய்யப்பட்டார்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் சேவியர் என்பது தலைமையில தான் போப்மார்கள் அந்த கொலைகளை செய்தார்கள். பிரான்சிஸ் சேவியர்னா அவருடைய உடம்பு கோவால வச்சிருக்காங்க. இங்க போனீங்கன்னா தெற்க போனீங்கன்னா அவர் வந்து ஒரு குகையில ரொம்ப நாள் தங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து பெருமையா பேசுவாங்க. அவர் ஒரு ஒப்பற்ற மிஷினரின்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கோம், ஒவ்வொருன்னு ஒரு இடத்துல. நமக்கு வரலாறு தெரியல, தான் பிரச்சனை. ஊழியக்காரனுக்கே வரலாறு தெரியல. இந்தியாவிலே நம்பர் 1 ஊழியக்காரனுக்கே வரலாறு தெரியல. அவரு என்ன பண்றாரு, இந்த பிரான்சிஸ் சேவியரை புகழ்ந்து வீடியோ போடுறாரு. அவ்வளவு போஸ்ட்லையும் போல மிஷினரின்றார். என்ன பண்றது, பெரிய ஊழியருக்கே வரலாறு தெரியல. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. சுத்திரம். அப்போ 1510 பைபிள் வாசிக்கிற ஆவிக்குரிய கண் திறக்குது. உடனே என்ன பண்ண, நிறைய கேள்வி எழுப்புது. நிறைய ஒரு 99 கேள்வி எழுப்புது. ஒரு 99 கேள்வி எழுதுறார். எழுதி போப்பு பிஷப்புக்கு அனுப்புற, ஜெர்மனுடைய பிஷப்புக்கு அனுப்புற. அதுக்கு பதில் வரல. அங்கங்க அப்பதான் பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடித்த நேரம். பிரஸ்ல பிரிண்ட் அடிச்சு இந்த 99 கேள்வியை அங்கங்க ஓட்டுறார்.
போஸ்டர் முதல்ல அவர் சர்ச்சை வாசல்ல விட்டுறாரு, அங்கங்க விட்டுறாரு. ஜனங்க படிச்சு படிச்சு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. கோடிக்கணக்கான மக்கள் என்ன பண்ணாங்க, விக்கிர காலம் மரியாதை வணக்கம் சிலை வணக்கத்தை வந்து மனம் திரும்பி வந்தார்கள். அப்போ பிரான்ஸ்ல ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. அப்போ இந்த போப் என்ன பண்றாரு, அந்த பிரான்ஸ்ல எழுப்புதல் வருகிறது. அங்க தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி போப்பு அணுகி அவ்வளவு பேரரசர் எல்லாரும் மரியாதை வணங்க திரும்பி வரணும், இல்லைன்னா கொல்லப்படுவீர்கள் அப்படின்னு சொன்ன போது இவங்க மறுத்துட்டாங்க, முடியாது. லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்யணும். அதன் விளைவுதான் பிரெஞ்சு புரட்சி. 1798 பிரெஞ்சு புரட்சி. எண்பத்தி 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன். இந்த பிரெஞ்சு புரட்சி விளைவாதான் ஒருத்தனை கத்தர் எழுப்புறாரு. அவன் தான் நெப்போலியன் போனபார்ட். ஒரு குள்ளமான ஆள், கால் ரெண்டும் வளைந்திருக்கும். சின்ன வயசுல ஜுரம் வந்து வளைஞ்சு போச்சு. பெரிய பலசாலி கிடையாது. ஏன்னா வேதம் சொல்றது பலவான்களை வெட்கப்படுத்த யாரை கத்தர் தெரிந்து கொள்கிறார், பலவீனரை தெரிஞ்சார். இந்த போப் என்கிற பலவான் அன்னைக்கு பயஸ் 6 தான் கடைசி போப், கடைசி ரோம பேரரசர். அவர் வெட்கப்படுத்த ஒரு குள்ளமான ஒரு மனிதனை, ஒரு கால் பெண்டான மனிதன், ஒரு பலவீனமான ஒரு மனிதனை கத்தர் தெரிந்து கொண்டார். அவன்தான் நெப்போலியன் போனபார்ட். அவன் தலைமையில தான் யுத்தங்கள் நடந்தது, ரோம பேரரசு அழிந்தது. அது அவன் என்ன பண்ணான், கடைசியா இத்தாலியில போய் 1798 கிபில இத்தாலியில போய் ரோம பேரரசர் பயச கைது பண்ணி சங்கிலியில கட்டி தரன்னு எடுத்துட்டு வந்தான். 1400 கிலோமீட்டர் எடுத்துட்டு வந்து சிறையில் போட்டான், செத்து போயிட்டார். அன்னையோட ரோம பேரரசுக்கு சாவு பண்ணி அடிக்கப்பட்டார். அந்த 1260 வருஷம் தங்களை நாங்க தான் ஆண்டவர், நாங்க தான் பாவங்களை மன்னிப்போம், நாங்க தான் மாம்சத்தில் வந்த கிறிஸ்து, எங்ககிட்ட தான் பரலோகத்தின் சாவி இருக்கு, நாங்க தான் பரலோகத்துல விடுவோம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் கேலண்டரை மாத்தினவங்க, காலங்களை மாத்தின ஆட்கள், ஊழியர்களை போன்ற ஆட்கள், அவங்களுக்கு கத்தர் என்ன பண்ணார், ஒரு பலவீனமான ஒரு ஆளை எழுப்பி என்ன பண்றார், ஒரு சாவு முறை அடிக்கிறார். ஆண்டவர் வந்து பலமான் தேவையில்லை, பலவீனமான ஆள் அவ்வளவுதான் தேவை. கத்தநாமத்துக்கு அவருக்கு பெரிய ஞானிகள் தேவையில்லை, பைத்தியம் போதும் ஞானிகளை வெட்கப்படுத்துவது. கத்தநாமத்துக்கு சூத்திரம். அப்போ அதன் விளைவாய் இந்த போப்மாருடைய சாம்ராஜ்யம், அந்த அந்தி கிறிஸ்துக்களாய் 1660 வருஷம் ஆட்சி செய்தார்கள், உலகத்தை ஆண்டார்கள். அவங்க சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது. கத்தநாமத்துக்கு சூத்திரம். இதுல ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், அடுத்த வகுப்புல தொடரலாம். இந்த கேள்வி இருக்கா, கேளுங்க. கேட்டாதான் நமக்கு உங்களுக்கும் நல்லது, எனக்கு கற்றுக் கொடுக்க எனக்கும் நல்லது. ஏதாவது கேள்வி தான் கேளுங்க.